Hey Shyam, ready? Shyam. Okay. Sorry. Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஷா. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இந்த ப்ரொஜெக்டர் பத்தின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, முக்கியமா இதுல இருக்க நெட்ஃபிளிக்ஸ் இஷ்யூ எப்படி ரிசால்வ் பண்றது, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அதுக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொஜெக்டரை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதுல குறிப்பா சில பேர் இந்த ப்ரொஜெக்டர்ல பிளே ஸ்டேஷன் 4 and 5 வந்து கனெக்ட் பண்ண முடியுமா, பிளஸ் இதுல இன்பில்ட் கேம்ஸ்லாம் விளையாட முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்கேஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல் கேம் ஓவர். நான் PS4 தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு HDMI கேபிள் யூஸ் பண்ணி இந்த ப்ரொஜெக்டரையும் PS4ஐயும் கனெக்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் கனெக்ட் பண்ண உடனே உங்கள் ரிமோட்டில் இருக்க எஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஸ்னா சோர்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் டாப்பில் போனீங்கன்னா அங்கே ஒரு HDMI சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்னல் சோர்ஸ் ஓப்பன் ஆகி HDMIன்ற ஆப்ஷன் காட்டும். ஒன்ஸ் நீங்கள் அந்த HDMI கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் ப்ளே ஸ்டேஷன் வந்து ப்ரொஜெக்டரோட கனெக்ட் ஆகிடும். இன்றைக்கி என்கிட்ட இருக்க கேம் சிடியிலேருந்து ஏதாச்சும் சில கேம்ஸ் தான் பிக் பண்ணி உங்களுக்கு நான் விளையாடி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம் தான் விளையாடி காட்ட போகிறேன். Our beef isn't with you. We just want Robert. You don't want to do this. Time to fuck around. Leave now. I'm not going anywhere without Robert. Bitch, I'm bash your skull unless you turn around and get your dumb ass out of here. Fuck this. Take cover! Ready? Yeah. I'll cover you. Get the angle on me. Nicely done, Texas. You too. How the hell did he get all these guys? Robert's good at one thing. John Cena! Great Wyatt! And we're underway. Looking at these two men, I don't think there's going to be anything traditional. At his best. நான் லாஸ்ட் ஆஃப் அஸ் அண்ட் WWE கேம் ட்ரை பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளே குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா இமேஜ் கிளாரிட்டி ரொம்பவே ஷார்ப்பாக கிளியராக இருந்துச்சு. கலர் அக்யூரஸியும் வந்து வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் பற்றி சொல்லணும்னா கேமில் பிரைட் சீன் வரும்போதும் சரி, டார்க் சீன் வரும்போதும் சரி ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் நான் எந்த இஷ்யூஸும் பார்க்கல. கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்புட் லேக் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மோஷனில் ஏதாவது ஒரு சீன் வரும்போதும் இல்லை சண்டை போடும்போதும் சரி மோஷன் ஹேண்ட்லிங் பக்காவாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டீங்கன்னா நீங்க இந்த ப்ரொஜெக்டரை இப்ப கேமிங்காக தான் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இன்பில்ட் கேம்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இது ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்டர்னால இதுலயே வந்து ஒரு ஆப் ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அந்த ஆப் ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கேட்டகரிக்குள்ள கேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து இன்பில்ட்டா நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் ஒரு கேம் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். இது வந்து ஒரு அன்சேஃப் ஆப் பிளாக்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை வந்து ஓல்டு வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டுக்கு தான் வந்து இதை சப்போர்ட் பண்ணாங்களாம். ஸோ
இது நமக்கு இன்ஸ்டால் ஆகலை. மேபி நான் வேறு ஏதாவது ஒரு கேம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ரெட் பால் 4னு ஒரு கேம் இருக்குது. மேபி நான் அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன். என்னப்பா இதுவும் இப்படியே வருது. ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண எந்த கேம்ஸுமே எனக்கு ஒர்க் ஆகலை. எய்தர் அன்சேஃப் ஆப் ஆர் ஹார்ம்ஃபுல் ஆப் அப்படின்னு சொல்லி பிளாக் ஆகிடுச்சு. என்னோட ஆப் ஸ்டோர் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.1.78. ஸோ நான் லேட்டஸ்ட் வேர்ஷன் தான் வச்சுருக்கேன். கேஷேவும் கிளியர் பண்ணி பார்த்துட்டேன், பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. உங்களுக்கும் ஒர்க் ஆகலையான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஆண்ட்ராய்டோட கூகுள் ப்ளே ஸ்டோரும் இருக்குது. ஸோ ஆப் ஸ்டோரில் இருக்க கேம்ஸ் ட்ரை பண்ணப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்த கேமுமே ஒர்க் ஆகலை, பிளாக் பண்ணியிருக்குன்னு சொல்லி வருது. ஸோ இப்போ நான் கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு இதுக்குள்ளே இருக்க ஒரு கேமை நான் டவுன்லோட் பண்ணி விளையாட போகிறேன். ஸோ அங்கே பார்த்த அதே கேம்ஸ் இதில் இருக்குது. இந்த பேட்லேண்ட், ரெட் பால் 4, அப்புறம் பீச் பக்கி ரேசிங். ஸோ நான் இந்த பீச் பக்கி ரேசிங்கை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். இந்த கேம் வந்து இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை ப்ளே பண்ணுறேன். இந்த கேமை நான் இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க ரிமோட் வச்சு தான் விளையாடிட்டுருக்கேன். சென்டர் பட்டன் அழுத்தினா அந்த பவரை வந்து அது ரிலீஸ் பண்ணுது. இந்த கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லேகெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது விளையாட. ப்ரொவைடட் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா லேக் எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஜாய்ஸ்டிக்கை வந்து நான் இதில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே கேம் விளையாட முடியுதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன். என்னோடய கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நான் அதை வந்து பேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களோட PS4 கண்ட்ரோலரை எப்படி பேரிங் மோட் போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா அதில் வந்து ஷேர் பட்டனும் ஸ்டார்ட் பட்டனும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க ஃபியூ செகண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேரிங் மோட் எனேபிள் ஆகிடும். இப்போ என் கண்ட்ரோலர் வந்து ப்ரொஜெக்டரோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதே கேமை இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி விளையாட முடியுதான்றது தான் செக் பண்ண போகிறேன். இல்லை, கண்ட்ரோலர் வச்சு ப்ராப்பராக விளையாட முடியல. ஸோ என்னோடய கண்ட்ரோலர் கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் ஆகுது. பட் இந்த பர்டிகுலர் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இந்த கண்ட்ரோலர் வச்சு நான் ப்ராப்பராக விளையாட முடியல. டிவி ரிமோட் வச்சு என்னால் நல்லா விளையாட முடிஞ்சுது. மேபி வேறு ஏதாவது கேம் ட்ரை பண்ணி வேணால் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி விளையாட முடியுதான்றதை செக் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த ப்ரொஜெக்டரில் வேறு ஏதாச்சும் செக் பண்ணணுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்டில் தென் டேக் கேர், பை பை.